வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்குரிய எலிஜிபிலிட்டி, அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்டுடைய கோர்ஸ் ஸ்டார்ட் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்னும் 7 நாட்கள் தான் இருக்குது. எதுக்கு? நம்ம கோர்ஸு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 7 நாட்கள் தான் இருக்குது. அட்மிஷன் இன்னும் 7 நாள் நடக்க போகுது. மார்ச் 12லேருந்து தொடர்ந்து ரெகுலராக கிளாஸஸ் நடக்க போகுது. நம்ம கிளாஸஸ் 3 விதமாக நடக்க போகுது. ஒரே சப்ஜெக்டை 3 முறையில் நடத்த போகிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் போர்டில் நடத்துவாங்க, செகண்ட் டைம் இன்ட்ராக்டிவ் கிளாஸ் இருக்கும், 3வது டைம் ப்ரொஜெக்ஷன் கிளாஸ், அதாவது ப்ரொஜெக்டர் மூலமாக வீடியோவாக போடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த விதம் புரியுதோ அல்லது பிடிக்குதோ அதில் இருக்கிறதுல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பே இருக்காது. அதே மாதிரியே 3 முறை நடத்துகிறதுனால, 3 விதமாக நடத்துகிறதுனால மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் குரூப் 2க்கு பயப்படுறது என்ன அப்படின்னா, 3 எக்ஸாமு நம்ம குரூப் 4லேயே 130 140 வாங்குறதே கஷ்டமாக இருக்குது, அப்படி இல்லைன்னா ரெகுலராகவே எழுதுகிறோம் 130 140 தாண்ட மாட்டேங்குது, இப்படின்னு தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, மாவீரன் நெப்போலியன் எல்லாத்துக்குமே தெரியும் தானே. ஏன் மாவீரன் நெப்போலியன் மட்டும் சொல்கிறோம்? ஏன் நம்ம ஊரில் இருந்த மன்னர்கள்லாம் மாவீரர்கள்லாம் கிடையாதா? எல்லாருமே மாவீரர்கள் தான். ஆனால் மாவீரன் நெப்போலியனுக்கு எல்லையே இல்லாமல் தன்னுடைய போர் திறமையை அதிகப்படுத்திக்கிட்டே வந்தான். அதனால் மற்ற நாடுகளை அவன் போர் திறமை மூலமாக கைப்பற்றிக்கிட்டே வந்தான். அதனால தான் இப்போ வரைக்குமே மாவீரன் அப்படின்னு சொன்னால் நெப்போலியன் நமக்கு ஞாபகம் வர்றார். ஸோ அந்த வகையில் உங்களுடைய திறமை இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் குரூப் 4 தரத்துலையோ இல்லை மற்ற சின்ன சின்ன எக்ஸாம் ஆர்ஆர்பி ஆர்ஆர்சிலேயோ முடங்கிடாதீங்க. குரூப் 2 அப்படிங்கிறது அதிகாரிகளுக்கான போஸ்டிங். இதில் நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா உங்கள் தலைமுறை வேறு ஒரு கோணத்தில் மாறிடும். உங்கள் தலைமுறை மாற்றம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் படிக்கலாம், இல்லை வீட்டிலேருந்து நீங்களாகவே படிக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திண்டுக்கல் பூட்டு மாநகரத்துக்கு வாங்க. இன்னும் 7 நாட்கள் தான் அட்மிஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்குற கான்ஃபிடென்ட் லெவல் என்ன அப்படின்னா, பாஸ் பண்ணலைன்னா பணம் வாபஸ். அப்படி அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவோமா என்ன? எங்களுடைய நம்பிக்கை உங்கள் மேலே நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் சொல்கிறோம், பாஸ் பண்ணலைன்னா பணம் வாபஸ். நீங்கள் இங்கே வர்றதுக்கு ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி, நான் ரெகுலராக கிளாஸ் வருவேன், ரெகுலராக படிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடையும், உங்கள் மேலே இருக்க தன்னம்பிக்கை 75%, எங்கள் மேலே இருக்க தன்னம்பிக்கை ஒரு 25%, 100% தன்னம்பிக்கையோடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த குரூப் 2 எக்ஸாம் நமக்கானது தான். நம்ம கண்டிப்பாக தெரிக்க விட்டுடலாம். ஸோ பயப்படாமல் வாங்க. சக்ஸஸ் பண்ணுறது கண்டிப்பாக நடக்கும். 2019 நீங்கள் எல்லாருமே அதிகாரியில் உட்கார்றது ஜாப் மேக்கர்ஸ் குடும்பத்திலேருந்து மட்டும்தான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வாங்க, குரூப் 2 எக்ஸாம் தெரிக்க விட்டுடலாம். நீங்கள் வர வேண்டிய அட்ரஸ் 3 ஸ்கீம் ரோடு, பஸ் ஸ்டாண்ட் அருகில், நியர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், திண்டுக்கல். இந்த அட்ரஸ்க்கு வாங்க. பழைய அட்ரஸ்க்கு நிறைய பேர் போகிறீங்க. கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறோம். ஸோ திண்டுக்கலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள். இன்னும் 7 நாட்கள் தான் இருக்குது. கிளாஸுக்கு 20 பேர் மட்டும்தான். ஸோ மறக்காமல் வாங்க. ஏற்கனவே நிறைய அட்மிஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கிளாஸ்க்கு வாங்க. மற்ற மாவட்ட மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இங்கே திண்டுக்கல்லில் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கோ இல்லை ஆன்லைனில் படிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கோ ஓகே. மற்ற மாவட்டங்களில் எங்கள் மாவட்டங்களில் தொடங்குங்கன்னு சொல்கிறவங்களுக்கு எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. உடனே எங்களால் தொடங்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு செட்டுமே நான் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்தே ஆகணும். மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி 100 பேர் படித்து அதில் 2 பேர் செலக்ட் ஆகி அவங்கள பேனரில் வச்சு அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்கள் பெருசாக காமிச்சிக்க விரும்பலை. இங்கே 100 பேர் வந்தால் 100 பேரும் பாஸ் ஆகணும். ஏன்னா 100 பேர் தான் 12,000 ஃபீஸ் கட்டுறாங்க. அப்போ 100 பேர் தான் பாஸ் பண்ணணும். ஒருத்தர் 2 பேர் மட்டும் பாஸ் பண்ணால் அவங்கள்ட்ட மட்டும் காசு வாங்கலாமே. நான் எல்லாத்துலேயும் தான் காசு வாங்குகிறோம். ஸோ 100 பேர் வந்தால் 100 பேரும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த இன்ஸ்டியூட் தொடங்கியிருக்கோம். ஸோ திண்டுக்கலுக்கு வர்றவங்க கண்டிப்பாக வாங்க. ஆன்லைன் மூலமாக படிக்கிறவங்க ஓகே, நீங்கள் ஆன்லைன் மூலமாக படிக்க. மற்ற மாவட்டங்களில் கொஞ்சம் காத்துருங்க. கண்டிப்பாக உங்கள் இன்ஸ்டியூட் நம்ம ஊருக்கு வரும். ஆனால் அடுத்த
இன்ஸ்டியூட் எங்கே வரப்போகுது அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருது அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறோம். கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், தருமபுரி மாவட்ட மக்கள், ஹொசூர் மாவட்ட மக்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க. கண்டிப்பாக கிருஷ்ணகிரியில் வரும் ஏப்ரல் எண்டுக்குள்ளே. மற்ற மாவட்ட மக்கள் ஆன்லைன் மூலமாக படிங்க. திண்டுக்கல் வர முடிஞ்சாலோ இல்லை கிருஷ்ணகிரி வர முடிஞ்சாலோ நீங்கள் கண்டிப்பாக வந்து படிங்க. வெற்றி நமதே. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இங்கே இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிவிட்டு வந்து அட்மிஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகராஜன். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 15ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்க போது. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டனால இதில் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு கிடையாது. ஒரு சில வேலைகள் காரணமாக அப்லோட் பண்ண முடியல. ஆனால் ஆர்ஆர்பி, ஆர்ஆர்சி, டெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தொடர்ந்து வீடியோஸ் இதில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்க வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.